நடிகை சாய் பல்லவி தென்னிந்திய சினிமாவில் சிறந்த கதைக்களத்தை தேர்ந்தெடுத்து நடித்து வருபவர். பிரேமம் படத்தின் மூலம் சினிமாவில் கதாநாயகியாக அறிமுகமாகிய நடிகை சாய் பல்லவி, தமிழில் தியா எனும் படத்தின் மூலம் அறிமுகமானார். அதன்பின் மாரி 2 படத்தில் சிறப்பாக நடித்திருந்தார். எனினும் இந்த 2 திரைப்படங்களை விட கார்கி படம் நல்ல வரவேற்பை பெற்றது. மேலும் இந்த ஆண்டில் அமரன் திரைப்படத்தில் நடித்திருந்தார். இப்படம் உலகளவில் 340 கோடி வசூல் செய்து பிளாக் பஸ்டர் ஹிட் ஆனது. இதைத் தொடர்ந்து பிரம்மாண்டமாக உருவாகி வரும் ராமாயணா படத்தில் சீதா கதாபாத்திரத்தில் நடித்து வருகிறார். இந்நிலையில் பேட்டி ஒன்றில் உங்கள் பயோபிக் படத்திற்கு என்ன தலைப்பு வைக்கலாம் என சாய் பல்லவியிடம் கேள்வி கேட்கப்பட்டது. அதற்கு பதிலளித்த சாய் பல்லவி, என்னுடைய பயோபிக்கை தயார் செய்துவிட்டு அதற்கு பெயர் வைக்க சொன்னாங்க என்றால் கண்டிப்பாக அதற்கு 50 ஷேட்ஸ் ஆஃப் பல்லவி என்றுதான் வைப்பேன். என்றால் ஒவ்வொருத்தர் கூடவும் நம் எல்லாரும் வேற வேற மாதிரி இருப்போம். அதேபோல்தான் நானும் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும்போது ஒரு மாதிரி இருப்பேன். அதுவே இண்டஸ்ட்ரியில இருக்கும் பொழுது மற்றும் செட்டில்னா வேற வேற குணாதிசயத்துல இருப்பேன். அப்பா அம்மா கூட இருக்கும்போது வேற மாதிரி இருப்பேன். அதனால 50 ஷேட்ஸ் ஆஃப் பல்லவி என்ற பெயர்தான் சரியானதாக இருக்கும் என்று கூறியுள்ளார்.